உயர்த்தவர்களை கூட்டி
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எண்ணாடா பொன்னாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடனிருக்க செல்லமாக வளர்ந்து விடுகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தொழில்மரம் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றது தெரியல, போய் பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவை அரப்பண முருகப்பெருமான் கண்ணனாகாம எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. 5 வயதுல இருந்து அரியாபுரத்தில் நடந்து அவர் ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கப்பட்ட காரணத்தினால முதல்ல மிருகப்பெருமான வணங்கிட்டு அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, அனுதினமும் பாட வந்தேன் வேளவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா,
அப்படின்னா முதல்ல 3 விஷயங்கள் முக்கியம். என்னென்ன? எதையோ நினைக்கிறேன். ஒளிபெருக்கி. நல்லதொரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அப்பேற்பட்ட முறையில இந்த ஒரு சின்ன இடத்துலயும் அருமையான முறையில ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கும் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைத்துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் விஷயம் அமைஞ்சாச்சு. இரண்டாவது என்ன? பக்க மேளம். பக்க மேளம். அது பக்க மேளம். இசை மேதைகள், இசை ஜாம்பவான்கள் உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வெங்கல குரலும் கல்வி மடையை சேர்ந்த திரு மணிமாறன் அவர்கள். மைக்கே தேவையில்லை, அப்பேற்பட்ட குரல் அமைப்பு கொண்டவர். அது மட்டுமல்லாது மிருதங்க வித்வான். பேரை சொல்லக்கூடாது, தகப்பன் தான் இருந்தாலும் பேரு சொல்றதுக்கு தானே புள்ள. தைரியமா சொல்லுவேன், கர்வத்தோடு சொல்லுவேன். எனது ஆரோக்கிய தந்தை திரு ராஜரத்னம் அப்பா அவர்கள். அது மட்டுமல்லாது எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, சிவானன் வந்திருக்கிறாரு. அதற்கு பிற்பாடு பலவாத்திய மன்னன். பலவாத்திய மன்னன் சொல்றதை காட்டிலும் பல லீலைகளுக்கு மன்னன் சொல்லலாம். அப்பேற்பட்ட என்னுடைய ஆரோக்கிய சகோதரன் திரு லட்சுமணன் அவர்கள். அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நாடகம் கொடுப்பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவர் முகத்தை பார்க்கலாம். அப்படியும் கொடுக்க கூடிய நாடகம் நன்றாக அமையும், சிறப்பாக அமையும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியவர் நம்மளையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா அவர் தானே. அப்பேற்பட்ட முறையில திரு அப்பா கண்ணன் அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். இரண்டாவது விஷயம் அமைஞ்சாச்சு. மூன்றாவது என்ன? நாடக கலா ரசிகர்கள். பாத்தீங்களா, தாய்மார்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சபையில எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவர் இருந்தால் மட்டுமே அந்த சபையாகப்பட்டது முழுமையடையும். அப்பேற்பட்ட முறையில எனது அருமை தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தைய மரியாதையா உட்காரலைன்னா தான் நிக்கிது பாரு, அந்த அம்மாட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். என்னை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி தெரியுது உங்களுக்கு. இருக்கட்டும், பிறகு பேசிக்கொள்வோம். அதற்கு முன்பாக தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள்ல யாராவது மாமியார் மருமகள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உட்கார முடியாது, அது காலம் தொட்டு வரக்கூடியது இல்லையா? பெத்த தாய்மார்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அக்கா பக்கத்துல கூட உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா அந்த நாத்தனார் பக்கத்துலயும் மாமியார் பக்கத்துல மட்டும் உட்காரவே மாட்டாங்க. ஏன்? மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சரி, இந்த ஆகாத உறவுன்னா அது மாமியார் மருமகள் உறவு தான். இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்க. பெரிய மனுஷன் சொல்றேன், கேட்டுக்கங்க. சொல்லுங்க. ஒரு திருமணம் முடிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஜாதகம் பாக்குறத விட்டுட்டு பேசாம மாமியார வரப்புறவங்களுக்கு மருமகள வரப்புறவங்களுக்கு ஜாதகத்தை பாத்துறோம். என்னதான் ஜாதகம் பார்த்து 10 பொருத்த பக்காவாக இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அது ஏழை மட்டுமா மாறிடும். காரணம் மாற்றம் ஒன்றே மாறாது இல்லையா? என்ன போல் வாழ்க்கை அந்த மாதிரி உனக்கு என்ன போல தானே வாழ்க்கை. அதனால என்னுடைய மாமியார் யாரு? ஆதிபராசக்தி. அப்பேற்பட்ட ஆதிபராசக்தி நானும் வணங்கி பார்த்தேன். மாமனாரான சிவபெருமான வணங்கி பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய மாமனார் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. ஆதிக்கம் அந்த நல்ல மனுஷனுக்கு புள்ள பிறந்திருக்கு பாருன்ற மாதிரி இல்லாம என்னுடைய முருகப்பெருமான நல்லவர். அந்த காரணத்தினால அவரை வணங்கி பார்த்தேன். இன்னைக்கு அவரையும் வணங்கிடுவோமா? ஆமா, மாமியார காக்க பிடிச்ச பிரயோஜனம் கிடையாது.